பெரிய பெரிய கேலக்சி, பெரிய பெரிய நட்சத்திரங்கள், கிரகங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப பெருசா இருக்குது. அவ்வளோ பெரிய கிரகங்கள் மத்தியில இந்த பூமி ஒரு கடுகு மாதிரி, ரொம்ப சின்னோண்டு ஒரு கடுகு. நம்ம பூமியோட பெரிய பெரிய கிரகங்கள் இருக்குது, பெரிய நட்சத்திரங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, கேலக்சிஸ் இருக்கு. அந்த பூமியே கடுகு மாதிரி இருக்குன்னா அந்த பூமிக்குள்ள நான் எவ்வளோண்டா இருப்பேன் பாருங்க, எவ்வளோண்டு ரொம்ப சின்னதா இருக்கேன். சங்கீதக்காரன் இதெல்லாம் யோசிக்கிறான், எவ்வளோ பெருசா இருக்குது, எல்லாம் வானங்கள்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு, எல்லாத்தையும் உண்டாக்கினீர். ஆனா இவ்வளோ பெரிய நேரத்துல ஒரு சின்ன ஒரு மனுஷன் ஒண்ணு உண்டாக்கி அவனை முக்கியமாக்கி அவரை போலவே இங்க வச்சு அவருடைய சாயலே கொடுத்து, அவன் சொன்னா நடக்கிற மாதிரி, அவன் விரும்பினா நடக்கிற மாதிரி, அவன் ஜெபம் பண்ணா அவர் பார்க்கிற மாதிரி. கிரகங்கள்லாம் அது சொல்றதெல்லாம் நடக்கிறது கிடையாது. கிரகங்களுக்கு அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு இப்படி இரு, இப்படி கரெக்டா சுத்துன்னு. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷன் அவர் சாயல்ல உண்டாக்கி நீங்க எதை வேணாலும் சிருஷ்டிக்கிற மாதிரி உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் ஆச்சரியப்படுறார். சரி, இப்படிதான் உண்டாக்கி இருந்தார். இதுதான் சாயல், தான் ரியாலிட்டி. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல 26, 27, 28 அதிகாரத்தை கொடுத்து கீழ்ப்படுத்தவும் எல்லாவற்றிற்கும் மேலாகவும் அவனை வச்சு அவனை ஆசீர்வச்சு ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார். இதுதான் தேவனுடைய சாயல். பிசாசு வரான், சர்ப்பமா வரான், என்ன சொல்றான், கடவுள் உன்னை டம்மியா வச்சிருக்கிறாரு, நீ இந்த பழத்தை சாப்பிட்டனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரை மாதிரியே மாறிடுவ. பழத்தை சாப்பிட்டான், சாயல் இழந்துட்டான், சாயல் போயிடுச்சு, அவரை மாதிரி இல்லை. இப்போ இயேசு வராரு. இயேசு மக்கள் மத்தியில போறாரு. திடீர்னு போறாரு, ஒருத்தன் குருடா இருக்கான், அவனை சரியாக்கிறாரு. காது கேட்கல, அவனையும் சரியாக்குறாரு. செத்தே போயிட்டான், அவனை கூட எழுப்பிட்டாரு. நடந்து போனோம், டைம் ஆயிடுச்சு, படகுக்கெல்லாம் வெயிட் பண்ணல, தண்ணிலே நடக்க ஆரம்பிச்சிட்டார். திராட்சை ரசம் கம்மி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தண்ணி இருக்கா, அந்த தண்ணியவே நம்ம திராட்சை ரசமா மாத்திரலாம். 5 2 மீன் தான் இருக்கு, பரவாயில்ல, அதை எடுத்து 15,000 பேருக்கு போட்டுடலாம். எல்லாருக்கும் என்ன வேணா பண்ணலாம், இதெல்லாம் பண்ணு காட்டுறாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது நடக்குதுன்னு. அவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கும் நடக்கும்ன்றார். உன்னையும் பிதா இப்படிதான் உண்டாக்கி இருக்கார். இயேசு என்றைக்கு மரிக்கிறாரோ, என்றைக்கு உயிர்க்கிறாரோ, அன்னைக்கு நம் எல்லாரும் அந்த சாயலை பெற்றுகிறதற்காக தான் அந்த செயல் நடக்கப்பட்டுச்சு. இப்ப ஒரு இயேசு இருக்காரு, அவர் தான் நம்மளுடைய மூத்த சகோதரன். உங்க அப்பாவும் இயேசுடைய அப்பாவும் ஒரே அப்பா. எவ்வளவு சூப்பர்ல. நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல நம்ம பிதாவை, அவரும் நம்ம இயேசுடைய அப்பாவும் ஒரே அப்பா. இது அவங்களுக்கு புரியவே இல்லை பரிசேயர்களுக்கு. அன்னைக்கு அதான் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அவங்களை ஏத்துக்கவே முடியல. அது என்ன அப்பா எல்லாம் சொல்லாத, பிதாலாம் சொல்லாத. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அப்பான்னு கூப்பிட முடியும். அப்பா என்ன செய்வார்? அப்பா என்ன வேணா செய்வார். அப்பா சாப்பாடு இல்லைன்னா கூட, இல்ல காசு இல்லைன்னா கூட, பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரு? என்ன ஆனாலும் பிள்ளைக்கு எதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவார். குடும்பத்தை பார்த்துக்குவார். அதான் நல்ல அப்பா. அவருக்குரியதை விட குடும்பத்துக்கு செய்யறார். நம்ம அப்பா கஷ்டத்துலலாம் இல்லை. நம்ம அப்பா ரொம்ப பெரிய அப்பா, சர்வலோகத்தையும் படைத்த அப்பா. அவர் நம்மளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? உங்களுக்கு, பிள்ளையாகிய உங்களுக்கு நிச்சயம் செய்வார். நம்மளுக்கு முன்னாடி மூத்த குமாரன் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் இளைய சகோதரர்களாக இயேசுக்கு அப்புறம் பிறந்திருக்கிறோம். யாருக்கு? ஒரே அப்பாக்கு.